ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு தேர்வில் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துட்டோம், ஓகேங்களா. டே 1க்கான தமிழ் இலக்கண தேர்வு வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி டே 2ல் பார்க்கலாம். ஆல்ரெடி உள்ள வீடியோவில் 35 கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேலன்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். நீங்களும் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 36வது விஷயம் பாருங்கள், ஊர் பெயர்களுடைய மருவு. கும்பகோணம், கும்பகோணத்தோட மருவு பெயர் என்ன? சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, குடந்தை. கும்பகோணம்னா குடந்தை. 37வது விஷயம், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். அலர்ஜி என்பதுடைய தமிழ்ச்சொல் என்ன? அலர்ஜி என்பதனுடைய தமிழ் சொல் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, ஒவ்வாமை. அலர்ஜினா ஒவ்வாமை. 38வது விஷயம், எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது? எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது? சரியான விடை ஆப்ஷன் சி, வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. இந்த விடை வகையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 39வது விஷயம் பாருங்கள், விடை வகை தான். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது. சரியான விடை ஆப்ஷன் டி, நேர் விடை. கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறாங்க, போவேன் அப்படின்னு நேராக டேரெக்டாக சொல்லிடுறாங்களே, அதான் நேர் விடை. 40வது விஷயம், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இனமொழி விடை. 41வது விஷயம் பாருங்க, எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் எழுதுக. எலியும் பூனையும் போல இந்த உவமை கூறும் பொருள் எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, பகைமை. எலியும் பூனையுமா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பகைமை. 42வது விஷயம், உவமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்க. மலைமுகம் காண பயிர் போல. மலைமுகம் காண பயிர் போல. சரியான விடை ஆப்ஷன் சி, நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. மலைமுகம் காண பயிர் போலனா நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. அதாவது பயிர் வந்து மழையே பார்க்காம என்ன பண்ணிடுச்சான், ஏங்கி போச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. நாற்பத்தி 3வது விஷயம், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுகள். தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இதில் வந்து செய்வினையை வந்து தேர்ந்தெடுக்கணும், ஓகேங்களா. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செய்வினை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கவிதா உரை படித்தால். இதுதான் வந்து செய்வினை.
ஸோ நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின், செயப்பாட்டு வினையை வந்து கண்டுபிடிங்க. செயப்பாட்டு வினை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் செயப்பாட்டு வினை. 45வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருளை வந்து வேறுபடுத்துக. ஸோ பணிந்து பணித்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை கண்டுபிடிக்க. பணிந்து பணித்து. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். 46வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாறு மாற்று. மாறு மாற்று. சரியான விடை ஆப்ஷன் பி, மனிதராக மாறு, மற்றவரையும் மாற்று. 47வது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான் சேர்ந்து சேர்த்து. சேர்ந்து சேர்த்து. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, சேர்த்து வைத்தார்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிச்சுட்டு அதுலேருந்து கொஸ்டின் வைப்பாங்க, அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவருடைய இயற்பெயர் முகமது ராஃபி. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு கொஸ்டின் இருக்காங்க, நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்குறது சிம்பிள் தான். இதுலேருந்து கட்டாயம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு மார்க்கை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, முகமது ராஃபி. ஓகேங்களா? ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இவருடைய இயற்பெயர் முகமது ராஃபி, அதே தான். ஸோ இதிலே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். 49வது கொஸ்டின் பாருங்கள், நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? ஸோ இந்த நாகூர் ரூமி வந்து எந்த மாவட்டத்தில் பிறந்தார் பாருங்கள், பத்தியை பார்த்துக்கோங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, தஞ்சாவூர். ஸோ நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் வந்து எழுத ஆரம்பித்தார்? ஸோ இவர் 80களில் வந்து கணையாழி அப்படிங்கிற இதழில் வந்து எழுதினார். ஓகேங்களா? ஆப்ஷன் டி, கணையாழி. நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளது? ஸோ நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகளில் வந்து எத்தனை வெளியாகியுள்ளதுன்னா ஆப்ஷன் சி, 3. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வந்து வெளியாகின. அந்த 3 கவிதை தொகுதிகள் வந்து இதுதான், நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமி எழுதிய நாவலுடைய பெயர் என்ன? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி, கப்பலுக்கு போன மச்சான். 53வது வருஷம் பாருங்க, ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியான விடை ஆப்ஷன் ஏ,
ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு ஊர் தான். சரியான விடை ஆப்ஷன் ஏ. சென்னை வந்து ஒரு மாநகரம். சொல் பொருள் பொறுத்துக. ஸோ பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம், சாஸ்திங்கிறது மிகுதி, விஸ்தாரங்கிறது பெரும்பரப்பு, சிங்காரங்கிறது அழகு. 56வது விஷயம், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. 57வது விஷயம் ஒருமைப்பன்மை தான். சரியான விடை ஆப்ஷன் பி. இது பழம் அன்று. ஸோ இந்த ஒருமைப்பன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா துருவம் அகாடமியில் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேசிக் இலக்கணத்துடைய பேசிக் எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே இலக்கணம் பேசிக் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். கீழ்கண்ட சொல்லோட கூட்டு பெயரின் எழுது. வாழை மரம் அப்படின்னா சரியான விடை ஆப்ஷன் சி. வாழை தோட்டம். நிறைய பேர் வாழைத்தோப்பு அப்படின்னு கூட போடுவீங்க, ஓகேங்களா? ஸோ இது நல்லா கரெக்டாக பார்த்து போடணும். வாழை தோட்டம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இயர்லி 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் இயர்லி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். 66வது விஷயம், பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்யணும். 5 என்பதன் தமிழ் எண் என்ன? 5 என்பதன் தமிழ் எண் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி. ரூ. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சாதான். கடலை உருண்டை நுனிக்கு சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள்னு வரும் இல்லையா? ஸோ 61வது விஷயம் பாருங்க. சரியான இணைப்பு சொல்லினை வந்து தேர்ந்தெடுக்கணும். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ். பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஸ். பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரியான விடை ஆப்ஷன் டி. அதனால். ஸோ பிறருக்கு கொடுத்தல் தான் செல்வத்துடைய பயன். அதனால் பிறருக்கு என்ன பண்ணுவோம்? கொடுத்து மகிழ்வோம். 62வது விஷயம், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இதுவும் சரியான இணைப்பு சொல் தான். சரியான விடை ஆப்ஷன் ஏ. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. 63வது விஷயம் பாருங்க. இதுவும் இணைப்பு, சரியான இணைப்பு சொல் தான். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. 64வது விஷயம் பாருங்க. சரியான வினாச்சொல் அமைந்த தொடர் வந்து கண்டுபிடிக்கணும்.
இது சிம்பிள் தான், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் டி இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? 65வது கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. ஸோ பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு, இதை வந்து நம்ம எழுத்து வழக்காக மாற்றணும். பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. சரியான விடை ஆப்ஷன் பி, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. அதை பேப்பர்னால் செய்தித்தாள் தானே சொல்லுவாங்க. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்றுக. 66 கொஸ்டின், வவுத்து வழி. ஸோ வவுத்து வழின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்? சரியான விடை ஆப்ஷன் சி, வயிற்று வழி. 67வது கொஸ்டின், இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அதாவது நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ், நீச்ச தண்ணிக்குடி என்பது பேச்சு டேஸ். நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ், நீச்ச தண்ணிக்குடி என்பது பேச்சு டேஸ். சரியான விடை ஆப்ஷன் டி, நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தான், நீச்ச தண்ணிக்குடி என்பது பேச்சு வழக்கு. 68வது கொஸ்டின், இருபொருள் தருக. தாரணி அப்படின்னா என்னங்க? தாரணி சரியான விடை ஆப்ஷன் ஏ, பூமி உலகம். தாரணினா பூமி உலகம். ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஜேர்னலிசம் அப்படின்னா ஆப்ஷன் டி, இதழியல். 70வது விஷயம், ஹெர்ட்ஸ்னா என்னங்க? சரியான விடை ஆப்ஷன் பி, மூலிகை. 71வது கொஸ்டின், கெனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, குமிழிக்கல். கான்சனன்ட். 72வது கொஸ்டின், கான்சனன்ட். சரியான விடை ஆப்ஷன் பி, மெய்யெழுத்து. நடத்தல் என்பதனுடைய வேர்ச்சொல். நடத்தல் என்பதனுடைய வேர்ச்சொல். சரியான விடை ஆப்ஷன் சி, நட. ஸோ வேர்ச்சொல் தான். கேட்டனன் என்பதனுடைய வேர்ச்சொல், கேட்டனன். ஆப்ஷன் டி, கேள். ஸோ வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், அது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி தான் வரும், அதனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மற்றது தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதை கொஞ்சம் மட்டும் நல்லா ஷார்ட்கட் வச்சாவது பார்த்துக்கோங்க. ஓடியவர் என்பதனுடைய வேர்ச்சொல். ஓடியவர் என்பதனுடைய வேர்ச்சொல். சரியான விடை ஆப்ஷன் பி, ஓடு. தந்தான் என்ற சொல்லோட வேர்ச்சொல், தந்தான். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தா. 77வது கொஸ்டின், மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. சோரெழுத்து ஒரு முறையில் மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல் எதுங்க? சரியான விடை ஆப்ஷன் பி, மா. 78வது கொஸ்டின், தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. வாலண்டியர். சரியான விடை ஆப்ஷன் ஏ, தன்னார்வலர். பொறுத்துக. ஸோ பொறுத்துக்க பாருங்கள். பள்ளத்தாக்கு, புதர், சமவெளி, பழங்குடியினர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பள்ளத்தாக்கு வேணி, புதருங்கிறது வந்து டிக்கெட், சமவெளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிளைன், பழங்குடியினர் ட்ரிப்ஸ்.
80வது கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடர். மரபு பிழையற்ற தொடர் இது. ஸோ என்னென்னு கோழியை தான் கொடுத்துருக்காங்க. கோழி வந்து கொக்கரைக்குமா, கத்துமா, அகவுமா, கூவுமா? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோழி வந்து கொக்கரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் கத்தும், அகவும், கூவும்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. 81வது கொஸ்டின் கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஸோ இது வந்து மரபு பிழைகளை நீக்கி சரியானதை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கொடியில் உள்ள மலரை வந்து எடுத்து வா. சரியான விடை ஆப்ஷன் பி, கொய்து. கொடியில் உள்ள மலரை எடுத்து வான்னு வராது, கொய்து வா அப்படின்னு வரும். ஓகேங்களா? 82வது கொஸ்டின் எளிது என்னும் சொல்லோட எதிர்ச்சொல். எளிது அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரிது. பிரித்தெழுதுக. தானென்று. ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. தானென்று. சரியான விடை ஆப்ஷன் பி, தான் ப்ளஸ் என்று. நன்றி அறிதல். நன்றி அறிதல் சொல்லை பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் பி, நன்றி கூட்டல் அறிதல். மின்னணு. மின்னணு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, மின் கூட்டல் அணு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? சரியான விடை சேர்த்தல். ஸோ நீக்குதல் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல். திருநெல்வேலி என்பதனுடைய மரபு பெயர். திருநெல்வேலி. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நெல்லை. திருநெல்வேலினா நெல்லை. ஊர் பெயர்களுடைய மரபு தான் திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி சிம்பிள் தான், எல்லாம் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் டி, திருச்சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வாடகை. வாடகைனா சரியான விடை ஆப்ஷன் பி, குடிக்கூலி. வாடகை அப்படின்னா வாடகை தரோம்ல, ஸோ அது ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுக்கான ஒரு கூலி தான் குடிக்கூலி. தொண்ணூறாவது கொஸ்டின் ரிட் மியூசிக். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யாழ் இசை. கம்ஃபர்டிஸ்க்கு வந்து என்ன தமிழ்ச்சொல்? சரியான விடை ஆப்ஷன் பி, குறுந்தகடு. வீடியோ கான்ஃபரன்ஸ். சரியான விடை ஆப்ஷன் சி, காணொளி கூட்டம். டிசிப்ளின். அது சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் பி, ஒழுக்கம். 94 ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுத்ததுனும். கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை போல. சரியான விடை ஆப்ஷன் பி, பேணல். கணினி காக்கும் இமை போலனா பேணல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அதாவது இளங்கோவடிகள் காப்பியத்தை இன்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான், எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ விரிந்தது விரித்தது. இரு வினைகளை அமைந்து எழுதுக. விரிந்தது விரித்தது. கொஞ்ச நாளாக படித்து பாருங்கள், டைம் கொடுக்குறேன். படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியான விடை ஆப்ஷன் பி, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன, மயில் தோகையை வந்து விரித்தது.
97வது விஷயம் அகர வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உயிரெழுத்துக்கள் தானே ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் அகர வரிசைப்படுத்துறதில் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்க உயிரெழுத்தில் அன்பு அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 98வது விஷயம் எவ்வளவு உயரமான மரம்? இது வந்து எவ்வகை தொடர்? சரியான விடை ஆப்ஷன் டி உணர்ச்சி தொடர். அப்பா எவ்வளோ உயரமான மரம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, உணர்ச்சி தொடர். விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். கியூரி அம்மையார் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். சரியான விடை ஆப்ஷன் பி. கியூரி அம்மையார் வந்து எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸோ ஃபைனல் கொஸ்டின் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஸோ இதுவும் விடைக்கேற்ற வினா. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து டெய்லியும் ரெகுலராக 100 கொஷின் பார்த்துருவோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு 35 பார்த்தோம். இப்போ பேலன்ஸ் வீடியோஸ் வந்து எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, உங்களுக்கு எத்தனை கொஷின்லாம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.